ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம 2 வேவாக டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஒன்று சென்னையில் இருக்கவங்களுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது. அது இல்லாமல் சென்னையை விட்டு மற்ற இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருக்கும் வந்து தனி வெப்சைட் இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக சென்னை இல்லாமல் மற்ற எல்லாரும் வந்து எப்படி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜென்ரல் பர்த் சர்டிஃபிகேட் லிங்க்னு இருக்கும். பொது பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில். இந்த மாதிரி பொது இறப்பு சான்றிதழ், ஜென்ரல் டெத் சர்டிஃபிகேட் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு RCHD நம்பர்னு இருக்கும். அது எதில் இருக்கும் அப்படின்னா பால்வாடி அங்கன்வாடி எப்படின்னா சொல்லலாம். அதில் நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு அட்டைன்னு போடுவாங்க. அந்த அட்டையில் நம்மளுக்கு வந்து RCHD நம்பர் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை போட்டு கீழே வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு OTP போகும். அதை போட்டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் கீழே வந்து நம்பர் வெரிஃபிகேஷன்னு காட்டும். அந்த நம்பரை நம்ம அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் வந்து அதில் காட்டும். நீங்கள் சைடில் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ என்கிட்ட வந்து RCHD நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வீட்டில் பிறந்தாங்களா ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா, அது 2. ஹாஸ்பிட்டல்னால் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த், எந்த டேட்டில் வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்றத நம்ம கொடுக்கணும். கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு OTP கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்களோ அவங்க எல்லாரோட லிஸ்ட்டும் அதில் வரும். அந்த நீங்கள் யாரோடது இறக்க போகிறீங்களோ, யாரோடது டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு. இப்போ டெத் சர்டிஃபிகேட் பார்க்கலாம். டெத் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். ஜென்ரல் டெத் சர்டிஃபிகேட், பொது இறப்பு சான்றிதழ் அப்படி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். அதுலேயும் வெறும் டேட் ஆஃப் டெத் என்ன, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கும். வீடா ஹாஸ்பிட்டல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஹாஸ்பிட்டல்னால் எந்த ஹாஸ்பிட்டல்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், அப்புறம் OTP கொடுத்துட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் இதுலேயும் கேட்கும். அதையும் கொடுத்துட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டில் யார் யார் இருந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் நீங்கள் யாரோட டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 வந்து ஜென்ரலில் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சென்னையில் இருக்கிறவங்க நான் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சென்னை பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டேட் ஆஃப் கொடுத்துட்றோம். மேலா ஃபீமேலா அப்படின்றது என்ன ஜெண்டரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன நம்பர் வெரிஃபிகேஷனோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். யார் யார் அந்த நாளில் பிறந்தாங்க அப்படின்றது எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் யார் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் அதே மாதிரி தான். சென்னை பொறுத்த வரைக்கும் பர்த், டெத் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெத் ஆஃப் டேட் என்னது அப்படின்னு சொல்லி அந்த எந்த நாளில் இறந்தாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்ன மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் என்னென்ன கிளிக் பண்ணி நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்பர் வெரிஃபிகேஷன் போட்டுட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த டேட்டில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வரும். அதில் நீங்கள் யாரோடது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரல்லையும் பர்த் டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தாச்சு. அப்புறம் சென்னையிலையும் எப்படி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. மெயினாக உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒன்று என்னென்னா, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்து மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எதுனாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்சாலும் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் வினோத்.